Hi student, welcome to Enikum Kanakku. In the video நம்ம 6th standard ல இருக்கக்கூடிய exercise number 1.2 ல இருக்கக்கூடிய கணக்குகளை பார்க்க போறோம். அதனுடைய தொடர்ச்சியா நம்ம 5th sum பார்க்க போறோம். 154 198 மற்றும் 286 ஆகிய எண்களுக்கு மீபேகா மற்றும் மீசிமா காண்க. ரொம்ப ஈஸியான கணக்கு, நம்ம நிறைய கணக்கு போட்டுட்டு இருக்கோம், நல்லாவே நமக்கு புரியும். மீபேக்கானா மிகப்பெரிய வகுத்தி, மீசிமானா மிகச்சிறிய மடங்கு, பொதுவான மடங்கு. 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, நம்ம கணக்கை எழுதிக்கலாம். 5வது கணக்கு ரெஃபர் சம் நம்பர் சம் நம்பர் 5 பேஜ் நம்பர் இந்த பேஜ்னா 24. சரி, ஓகே. இப்போ கணக்கு வந்து தீர்வு போட்டுப்போம். தீர்வு வந்து நம்ம சம் வந்து 154, 198, 286 இதான் நம்பர். சரிங்களா? ஃபஸ்ட்டு மீபேக்கா கண்டுபிடிச்சிக்கலாம். மீபேக்கா வந்து தனித்தனியாக நம்ம எழுதுகிறோம். 154க்கு 2ஆல் வகுக்கலாம், 1 வகுப்படாது, அது 5 சேர்த்துக்கிறோம். 15, 15ல் 7 2 14, மீதி வந்து 1 இருக்கும், 14 வருமா? திரும்பவும் 7 2 14. சரிங்களா? 77 கிடச்சிருக்கு. 77 வந்து எதுவுமே வகுக்காது. நம்ம பாருங்கள், 3 வந்து வகுக்காது. 2 3 6, மீதி 1 17 வந்துடும். அதனால் 5 வகுக்காது. அடுத்தது 7 தான். 7ஆல் பண்ண 1 7 1 7. இது வந்து என்னது? பகாயன். பகாயன் வந்துட்டாவே பகாயன் அதான், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அதாலே தான் வகுக்க போகிறோம். அடுத்தது 198 2ஆல் வகுக்கலாம். 9 2 18, மீதி 1 9 2 18. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா 3 வகுக்கும். 3 9 3 9, திரும்பவும் 3 வகுக்கும். 1 3 3 1 3 3. பகாயன் 11, அதனால் பகாயன் தான் வகுக்கும். அந்த எண்ணே அதை வச்சுக்கணும். பகாயன் வந்துட்டாவே அதாலே அதை வகுத்தணும். அடுத்து 286 2ஆல் வகுக்கும். 1 2 4 2 8 2 6. பாருங்கள், 286 2 வகுக்கும், 4 2 6, திரும்பவும் 11 வகுக்கும். சரிங்களா? ஏன்னா 2 வகுக்காது, 3 வகுக்காது, 5 வகுக்காது, 7 வகுக்காது, 11. 11 11, மீதி 3 வரும், 33. 3 11 33, திரும்ப 13 வந்தோன்னா 13 13 தான் வகுக்கும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம எழுதிக்கலாம். therefore 154இன் பகாகாரணிகள் is equal to 2 பெருக்கல் 7 பெருக்கல் 11. 198இன் பகாகாரணிகள் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 11. 286இன் பகாகாரணிகள் 2 பெருக்கல் 11 பெருக்கல் 13. சரி, 286இன் பகாகாரணிகள் 2 பெருக்கல் 11 பெருக்கல் 13 எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டோம். இப்போ இதில் காமனாக இருக்கிறது என்ன? 3த்துலேயுமே பொதுவாக இருக்கிறது. இப்போ 2 2 2 இது 1 ஒரு செட்டு இருக்குது. அடுத்தது 7 இருக்குது, இதில் 7 இல்லை, இதில் 7 இல்லை. அடுத்தது 3 இருக்குது, இதில் 3 இங்கே இல்லை. அடுத்தது இங்கே வந்து 11 7 இல்லை. அடுத்தது 11 பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ 11 நம்ம எடுத்துக்கலாம். சரியா? therefore 154 198 286இன் பகாகாரணிகள் கிடையாது, இந்த மீ பே கா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 2. 3த்துலேயும் இருக்கிறதுனால பொதுவாக இருக்கிறதுனால 1 2 தான் போட்டுக்கணும். 11 இருக்கிறது 11. அப்போ என்ன வரும்? 22. இதுதான் ஆன்சர். சரிங்களா? இதுதான் ஆன்சர்.
ஓகே, இப்போ வந்து மீசிமா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மீசிமா கண்டுபிடிக்கிறோம். மீசிமா கண்டுபிடிக்கிறோம். சரி, நம்பர் என்ன? 154, 198, 286. இது மொத்தமாகவே நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்க தேவையில்லை, மொத்தமாகவே கண்டுபிடிச்சிடலாம். 2ஆல் வகுக்கலாம் எல்லாத்தையுமே. 7 2 14, மீதி 1, 7 2 14, 9 2 18, மீதி 1, 9 2 18, 1 2 4 2 8, 2 6. சரிங்களா? அடுத்து 99 இருக்கிறதுனால 3ஆல் வகுக்கலாம். 77 3 3 வகுக்காது, இதை அப்படியே வச்சுக்கோங்க. திரும்ப 3 வகுக்கும். 77 வகுக்காது, அப்படியே வச்சுக்கோங்க. 1 3 3 1 3 3 143. அடுத்தது 5 வகுக்காது, 7 வகுக்குதான்னு பார்ப்போம். 7 1 7 1 7, இங்கே 11 7 14 வராது, 143. அடுத்தது நமக்கு 11 வகுக்குது. 1 11 11 1 11 11 1 11, மீதி 3 3 13. அடுத்தது நமக்கு 13 வகுக்குது. 1 1 1. சரிங்களா? இப்போ பாருங்கள், இது இப்போ இதனுடைய மீசிமா அதாவது 154, therefore 198, 286 மீசிமா is equal to இங்கே நம்ம சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் பெருக்கணும். இது எல்லாத்தையும் பெருக்கணும். 1 2 இருக்குது, 2 3 இருக்குது, பெருக்கல்ல போடணும். 1 7 1 11 1 13. எல்லாத்தையும் பெருக்கினா தான் நமக்கு மீசிமா கிடைக்கும். 2 2ஆக பெருக்கும். 2 6 பெருக்கல் 7 3 21 பெருக்கல் 11 13 143. இது 11 13 143. சரிங்களா? இப்போ இதை பெருக்குவோம். இது ரெண்டுத்தையும் பெருக்குனாக்கா 6 6 2 12 பெருக்கல் 143. இது ரெண்டுத்தையும் பெருக்கணும் நம்ம. 126 பெருக்கல் 143. 6 3 18 8, பாக்கி 1 2 6 6 1 7 1 3 3 4 6 24க்கு 4, மீதி 2 4 2 8 8 2 10க்கு 0, பாக்கி 1 1 4 1 5 1 6 1 2 1 1. எட்டு 11க்கு 1, பாக்கி 1 7 10க்கு 0, பாக்கி 1 8 1 இஸ் ஈக்குவல் டு 1 8 0 1 8. ஓகேவா? therefore 154, 198, 286 மீசிமா இஸ் ஈக்குவல் டு தான். சரிங்களா? சரியா? மீபேக்காவை விட மீசிமா வந்து அதிகமாக தான் இருக்கும். மீசிமா எப்பயுமே எப்படி இருக்கும்னாக்கா, கொடுக்கப்பட்ட எண்கள்லேயே பெரிய எண்ணுக்கு சமமாக இருக்கும் அல்லது அதை விட பெரியதாக இருக்கும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். மீசிமாங்கிறது எப்படி இருக்கும். இது மீசிமா வந்து மீபேக்காவினுடைய மடங்குகளாக இருக்கும். சரிங்களா?
ஓகே, இப்போ இது எத்தனை மடங்கு இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். சரி, அது இந்த கணக்கில் வேண்டாம், இது மட்டும் புரியுதா பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போடலாம். நெக்ஸ்ட் சம் வந்து 6வது சம். முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர், 100 லிட்டர் மற்றும் 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு என்ன? இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. 80 லிட்டர், 100 லிட்டர், 120 லிட்டர் இருக்குது. கொலன்களில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய, சரியாக அளக்கணும். அந்த அளவையினுடைய அளவு என்ன, கொள்ளளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது அதிகபட்ச கொள்ளளவு. இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், 300 வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் கண்டுபிடிக்கணும். இப்போ உங்களுக்கு நல்லாவே ஆன்சர் புரிஞ்சிருக்கணும். என்ன இங்கே வேலை செய்யணும் அப்படின்னா, மீபேக்கா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 300 வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் அப்படின்னா மீபேக்கா தானே கண்டுபிடிக்கணும். சரி, இந்த கணக்கு எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். கணக்கு 6வது கணக்கு. ரெஃபர் சம் நம்பர். பேஜ் நம்பர் 24. சம் நம்பர் 6, பேஜ் நம்பர் 24. இப்போ வந்து நமக்கு கொடுத்துருக்க அளவு வந்து தீர்வு போட்டுப்போம். தீர்வு 80 லிட்டர் ஒன்று, அப்புறம் இன்னொன்று 100 லிட்டர், இன்னொன்று 120 லிட்டர். நம்ம பகா காரணிப்படுத்தணும். சரிங்களா? 2ஆல் வகுக்கலாம். 40ல் பாதி, 80ல் பாதி 40. 2ஆல் வகுத்தா 40ல் பாதி 20, 2ஆல் வகுத்தா 20ல் பாதி 10, 2ஆல் வகுத்தா 5. சரியா? திரும்பவும் 5ஆல் தான் வகுக்க முடியும். 1 5 5. புரியுதா? அதே மாதிரி 100 பண்ணுங்கள். 2ஆல் பண்ணுங்கள். 100ல் பாதி 50, 2ஆல் வகுத்தா பாதி தான் வரும், 25. திரும்ப வந்து இந்த 5 தான் வகுக்கும். 5 25. திரும்ப 5 தான் வகுக்கும். 1 5 5. 120க்கு 2ஆல் பண்ணாக்கா 60. திரும்ப 2ஆல் பண்ணும்போது 30. 2ஆல் பண்ணும்போது 30ல் பாதி 15. 15 வந்து 3 வகுக்கும். 3 5. திரும்ப 5 தான் வகுக்கும். 1 5 5. சரியா? ஓகேவா? இப்போ வந்து நம்ம 80 பகா காரணிகள். ஒன்று 2 3 4. 1 2 3 4 பெருக்கல் 5. நூறின் பகா காரணிகள் இஸ் ஈக்குவல் டு 2 × 2 × 5 × 5. 120 பகா காரணிகள் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 3 2 3 1 5. இப்போ 3த்துலேயும் பொதுவாக என்ன இருக்குது? 2 இருக்குது. ஒரு இதுலேயும் எல்லாத்துலேயும் இதுலேயும் திரும்பவும் ஒரு 2 காமனாக இருக்குது. அப்புறம் வந்து இங்கே இதில் 2 இருக்குது, இதில் இல்லை. அடுத்து இதில் 2 இருக்குது, இதில் இல்லை. இதில் 5 இருக்குது, இதில் 5 இருக்குது, இதில் 5 இருக்குது. இப்போ இது ஒன்று இந்த கூட வச்சுக்கலாம், காமனாக இருக்குது. இப்போ இதில் 5 இதில் இல்லை, இதில் 2 இருக்குது, இதில் இல்லை. இதில் 3 இருக்குது, இதுலேயும் இல்லை. சரி, இதுதான் வந்து இப்போ காமனாக இருக்குது. காமனாக இருக்கிறத நம்ம மல்டிப்ளை பண்ணி சொல்கிறது தான் மீபேக்கா. தேர்ஃபோர் 80, 100, 120 மீபேக்கா இஸ் ஈக்குவல் டு 2 பெருக்கல் 2 பெருக்கல் 5. 2 4, 5ஆல் பெருக்கலாம் 4 5 20. சரியா?
therefore 80, 100, 120 மீ பே கா. இதுதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போடலாமா? ஓகே. இப்போ நம்ம இது வந்து 20 லிட்டர் அப்படின்னு எழுதிக்கோங்க. அதான் எல்லாத்தையுமே நம்ம 20 லிட்டர் ஒரு அளந்தோன்னாக்க சரியாக அளந்து எடுத்துடலாம். ஓகேவா? நம்ம இதை எழுதிக்கலாம். பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு அப்படின்னு எழுதிக்கலாம். பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு. கொள்ளளவு இஸ் ஈக்குவல் டு 20 லிட்டர். 20 லிட்டர் பாத்திரம், பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு 20 லிட்டராக இருக்கணும். 20 லிட்டர் அளவு உள்ள ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு நம்ம பாட்டே அளந்து போட்டுடலாம் ஈஸியாக. 80 வந்து எத்தனை தடவை ஊற்றணும்? 4 தடவை போட்டாக்கா 4 2 8 80. இது வந்து 5 தடவை 20 20. இது வந்து 6 தடவை. அவ்வளோதான், முடிஞ்சிடும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். 3 போக்குவரத்து சந்திப்புகளில் உள்ள நெரிசல் விளக்குகள் ஒவ்வொன்றும் முறையே 40 வினாடிகளில், 60 வினாடிகளில் மற்றும் 72 வினாடிகளில் ஒளிர்கின்றன. அவ்விளக்குகள் அனைத்தும் காலை 8 மணிக்கு சந்திப்புகளில் ஒன்றாக ஒளிர்ந்தன எனில் மீண்டும் அவை எப்பொழுது ஒன்றாக ஒளிரும்? இந்த கணக்கு வந்து பார்க்கும்போது படிக்கும்போது ரொம்ப புரியாமல் என்ன இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒன்றிலாம் பயப்பட வேணாம். எல்லாத்துக்குமே நமக்கு இந்த மீபேக்கா இருக்குது, மீசிமா இருக்குது. இது ரொம்ப கற்றுக்கிட்டாவே ரொம்ப ஈஸியாக இதுக்கெல்லாம் நம்ம முடிவு சொல்லிடலாம். இப்போ முன்னே வந்து அளக்கணும் போது மீபேக்கா கண்டுபிடிச்சோம். இப்போது மடங்குகள் மடங்குகளாக இருக்கும், அதனால் மீசிமா கண்டுபிடிக்கணும். நமக்கு எழுதிக்கலாம். 7வது கணக்கு. ரெஃபர் சம் நம்பர் 7, பேஜ் நம்பர் 24. நம்ம இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் தீர்வில் வந்து நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா மீசி ம கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? இப்போ வந்து என்னது 40 60 72. 40 60 72. இப்போ எல்லாமே 2ஆல் வகுப்படும் இரட்டை எண்கள். சரி, 40 பாதி 20, 60 30, 2 6 6 2 12. திரும்ப 2 பண்ணும்போது 10 15 1 16 8 2 16. 2 2 10 15 9 2 18. சரிங்களா? இப்போ 3 5 வகுக்காத அப்படியே இறக்கிங்க. 3 5 5 9. திரும்பவும் 3 5 வகுக்காது 5 வகுக்காது 1 திரும்ப 5 5 5 5 5. சரிங்களா? இப்போ வந்து நம்ம 40 60 72 மீசிம இஸ் ஈக்குவல் டு
1 2 3 3 2 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 1 2 2 3 ஒரு 5 2 4 2 6 3 5 24 × 15 24 15ஆல் பெருக்கிறோம் 4 5 20 0 மீதி 2 2 10 10 2 12 1 4 1 2 0 6 360 வருது 360ங்கிறது என்ன அப்படின்னா வினாடிகள். வினாடிகள் இது 360 வினாடிகள். இப்போ நம்ம பார்ப்போம் 360 வினாடிகள். நம்ம ஏற்கனவே ஒரு நிமிடம் என்பது = 60 வினாடிகள் இது படிச்சிருக்கோம். நம்ம அதை வச்சு அப்போ இதை நிமிடமாக மாற்றுறதுக்கு 360 60ஆல் வகுக்கிறோம். நிமிடம் சைபருக்கு சைபர் 1 6 6 36 இப்போ 6 நிமிடங்கள் நமக்கு வருது. 6 நிமிடங்கள் கிடைக்கிறதுனால ஏற்கனவே என்ன செய்யுது 6 நிமிடங்கள் ஏற்கனவே காலை 8 மணிக்கு சந்திப்புகளில் ஒன்றாக ஒளிர்கின்றன. மீண்டும் அவை எப்பொழுது ஒன்றாக ஒளிரும்னா திரும்ப ஒரு 6 நிமிஷம் கழித்து ஒன்றாக ஒளிரும். அப்போது மீண்டும் அந்த போக்குவரத்து நெரிசல் விளக்குகள் மீண்டும் போக்குவரத்து நெரிசல் விளக்குகள் 8 அது கூட ஒரு 6 நிமிஷத்தை கூட்டணும். அப்போ 8.06 மணிக்கு ஒளிரும். சரியா? இதான் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுங்க. நிமிடம் இது வினாடிகளில் வந்துருச்சு. அதை நிமிடங்களாக மாற்றினாக்கா நமக்கு 6 நிமிஷம் தான் வருது. அப்போ காலையில் ஒரு 8 மணிக்கு ஒளிருதுன்னா அடுத்தது ஒரு 6 நிமிஷம் கழித்து ஒளிரும். அப்போ 6 நிமிஷம்னா 8 6 மணிக்கு ஒளிரும். ஓகேவா? பாய்.